இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சூடு பிடிக்கிறது நெகிரி சம்பிலான் மாநில தேர்தல் களம். முன்கூட்டியே தேர்தலுக்கு காரணமான அம்னோவுக்கு எதிராக அன்வார் கடும் விமர்சனம். நெகிரி சம்பிலான் மாநில அரசாங்கம் அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளே ஆகியுள்ள நிலையில் அங்கு முன்கூட்டியே மாநில தேர்தலை நடத்துவதற்கு பிரதமரும் பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சிரம்பானில் நேற்று இரவு நெகிரி சம்பிலான் மாநில பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் இயந்திரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய அன்வார் முன்கூட்டியே தேர்தல் நடத்துவது குறித்து தனது அதிருப்தியையும் வருத்தத்தையும் மாநில மந்திரி பசார் டத்தோசரி அமினுடின் ஹாரூனிடம் வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். மாநில அரசாங்கம் எடுத்த இந்த முடிவில் தமக்கு திருப்தி இல்லை என்றாலும் கூட அம்னோவின் நிலைப்பாட்டில் ஏற்பட்ட நிச்சயமற்ற சூழ்நிலையால் தங்களுக்கு வேறு வழியும் இல்லை என்று அன்வார் விளக்கமளித்துள்ளார். மேலும் இந்த அரசியல் நாடகத்தால் மக்களே தங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அன்வார், அதனால்தான் நாம் முன்கூட்டியே தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என்றும் விவரித்துள்ளார். அதேவேளையில் ஜொஹூர் மற்றும் நெகிரி சம்பிலானில் இந்த நாடகம் அரங்கேற்க காரணமாக இருந்த அம்னோவின் பொறுப்பின்மையையும் அன்வார் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் இடைக்கால மந்திரி பசார் டத்தோசரி அமினுடின் ஹாரூன் தலைமையிலான மாநில அரசாங்கம் கடந்த 8 ஆண்டுகளில் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்றும் நெகிரி சம்பிலானில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான ஆணையை பக்கத்தான் கூட்டணிக்கு மக்கள் வழங்க வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். வறிய மக்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்யவும் விவசாயிகள் மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் அரசாங்கத்திற்கு நிலைத்தன்மை அவசியம் என்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் இம்முயற்சிகளுக்கு மற்ற கட்சிகள் உதவ வேண்டுமே தவிர மாறாக அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். பரிசான் நேஷனல் கூட்டணியை சேர்ந்த 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மந்திரி பசார் அமினுடின் ஹாரூனுக்கு எதிராக தங்களது ஆதரவை திரும்ப பெற்றதை அடுத்து நெகிரி சம்பிலான் மாநில சட்டமன்றம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெகிரி சம்பிலான் மாநிலத்தின் 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் ஜூலை 18ஆம் தேதியும் முன்கூட்டியே வாக்குப்பதிவானது ஜூலை 28ஆம் தேதியும் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலில் அம்னோவுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று மாநில இடைக்கால மந்திரி பசாரும் பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான டத்தோசரி அமினுடின் ஹாரூன் வாக்காளர்களை வலியுறுத்தியுள்ளார். சிரம்பானில் நேற்று இரவு நடைபெற்ற பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் இயந்திர தொடக்க விழாவில் உரையாற்றிய அமினுடின் மாநில அரசாங்கத்திற்கு அம்னோ செய்த துரோகமே மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் பிர்சத்து தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் பாஸ் தலைவர்களுக்கு எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்று தம்மை மந்திரி பசார் பதவியிலிருந்து அகற்றுவதற்காக பரிகத்தான் நேஷனலும் அம்னோவும் முன்கூட்டியே ஆலோசனைகள் நடத்தியதை அம்பலப்படுத்தியதாக அமினுடின் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் மீது மக்கள் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் குறைந்தபட்சம் 80 விழுக்காடு வாக்குப்பதிவை வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துரோகம் இழைத்த அம்னோவை தண்டிக்கும் அதிகாரம் மக்களுக்கு மட்டுமே உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அமினுடின் வரும் தேர்தலான மாநில அரசியலின் திசையை தீர்மானிக்கும் முக்கியமான தருணம் என்றும் விவரித்துள்ளார். பரிகத்தான் நேஷனல் கூட்டணி ஆட்சியில் உள்ள திரங்கானு, கிளாந்தான், கெடா மற்றும் பெர்லிஸ் ஆகிய மாநிலங்கள் 16வது பொது தேர்தல் நடைபெறும் அதே காலகட்டத்தில் மாநில தேர்தல்களையும் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குநர் சனுசி நூர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவதன் மூலம் கூட்டணியின் தேர்தல் இயந்திர பணிகள் எளிதாகும் என்றும் பிரச்சார நடவடிக்கைகள் மேலும் திறம்பட நடைபெற உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனித்தனியாக தேர்தல்களை நடத்துவதற்கு பதிலாக ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் செலவுகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்றும் சனுசி விளக்கமளித்துள்ளார். கெடா மாநில மந்திரி பசாருமான சனுசி இந்த விவகாரம் குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் தாம் கலந்துரையாடியதாகவும் பரிகத்தான் நேஷனலின் இத்திட்டத்திற்கு அன்வாரும் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
பர்லிஸ் மாநிலம் கொல பர்லிஸ் அருகே உள்ள கம்போங் சபராங் அலூர் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 8 வீடுகளும் ஒரு மோட்டார் சைக்கிளும் முற்றிலும் எரிந்து நாசமாகின. அதிகாலை 3:38 மணியளவில் அவசர அழைப்பு பெறப்பட்டதை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தை அடைந்ததாக பர்லிஸ் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் இயக்குநர் வான் முகமது அமீசி வான் முகமது ஜீன் தெரிவித்துள்ளார். தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர காங்கார் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய வீரர்களுடன் சிம்பாங் எம்பாட் படங்புசா கொல பர்லிஸ் மற்றும் பாவோ ஆகிய பகுதிகளை சேர்ந்த தன்னார்வ தீயணைப்பு படையினரும் இணைந்து போராடியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வீரர்களின் விரைவான நடவடிக்கையால் தீ மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பாலியல் குற்ற செயல்களில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமானவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் அல்லது அவர்களின் நம்பிக்கையை பெற்றவர்களால் தான் நடப்பதாக புக்கிட் அமான் பாலியல் மகளிர் மற்றும் சிறார் விசாரணை பிரிவின் உதவி இயக்குநர் சித்தி கம்சியா ஹசான் தெரிவித்துள்ளார். இன்றைய சூழலில் அச்சுறுத்தலானது அந்நியர்களிடம் இருந்து அல்ல, மாறாக குடும்ப உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பராமரிப்பாளர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்தே அதிகமாக உருவாகி வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அண்மையில் நடந்த பாலியல் குற்ற சம்பவம் ஒன்றில் தொடக்கப்பள்ளி மாணவிகள் பலரை ஆசிரியர் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது கண்டறியப்பட்டதாகவும் இதேபோன்ற சம்பவங்கள் பல மாநிலங்களிலும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியவர்களே குற்ற செயல்களில் ஈடுபடுவது கவலைக்கிடமானதாக இருப்பதுடன் பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் அதிகரித்துள்ளதாக சித்தி கம்சியா ஹசான் வருத்தம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சமூக ஊடகம் மற்றும் இணையதளங்கள் மூலமாகவும் பாலியல் குற்றங்களானது கணிசமாக அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக டிக்டாக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் மற்றும் ஆன்லைன் விளையாட்டு செயலிகள் போன்ற தளங்களில் குற்றவாளிகள் சிறார்களை எளிதாக அணுக பயன்படுத்துவதாகவும் சித்தி கம்சியா ஹசான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகம் முன்பு நேற்று நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் இடையூறு விளைவித்த பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சசாலி அடாம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாட்டு நாட்டவரான அப்பெண் ஒருநாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் அப்பெண் தன்னை இஸ்ரேலியர் என அடையாளப்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் போலீசாரிடம் அவர் தாம் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர் என்றும் தெரிவித்துள்ளதாக ஷசாலி குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோலாலம்பூர் ஜின்ஜாங் உத்தாரா பகுதியில் நேற்று கடன் வசூல் தொடர்பான தகராறு வன்முறையாக மாறிய சம்பவத்தில் 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வணிக வளாகம் ஒன்றின் அருகே நிகழ்ந்த இக்கலவரம் குறித்து பொதுமக்களில் ஒருவர் 999 அவசர எண் மூலம் தகவல் வழங்கியதை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக சந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் பஸ்ரி சகோனி தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் கடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கருத்து வேறுபாடே இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்தது தெரியவந்துள்ளது. அந்த வாய் தகராறு பின்னர் வன்முறை மோதலாக மாறியதில் ஒருவர் காயமடைந்ததாகவும் பஸ்ரி சகோனி குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 13 பேரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.